ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற 2026 குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பணியிடங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ஓட வேகன்சிஸ் அப்படிங்கிறது இனிமேல் வருடம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து, அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குரூப் 4 கேட்டகரியில் இருக்கிறது எல்லாமே வந்து இப்போது குரூப் 4ல் வந்து இணைக்கிறாங்க. ஸோ இதனால் வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதிகமாகும், பல்வேறு பதவிகள் வந்து காலியிடமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு குரூப் 4ல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதாவது எஸ்எஸ்எல்சி படித்த அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டித் தேர்வுக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்து சில காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல்ரெடியே பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் நிறைய பணியிடங்களுக்காக வந்து காலி பணியிடங்கள் அறிவிச்சு அதுக்கான தேர்வு மூலம் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க டிஎன்பிஎஸ்சி. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல்கலைக்கழகங்கள் இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலி பணியிடம் எல்லாமே இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி மூலம் நிரப்ப மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப புதிய நடைமுறை செயல்படுத்துவதற்கான சட்ட மசோதா பேரவையில் வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதாவை மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் என் கயல்விழி செல்வராஜ் தாக்கல் செய்தார். மசோதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை தேர்ந்தெடுப்பதற்கு சிறந்த மற்றும் சீரான தேர்ந்தெடுப்பு முறை அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் திறமையான தொழில்முறை மற்றும் வெளிப்படையான ஆள்சேர்ப்பு முறை உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில பல்கலைக்கழகங்களில் உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பானது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்திடம், அதாவது டிஎன்பிஎஸ்சியிடம் ஒப்படைப்பதன் மூலம் மாநிலத்தின் கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் உள்ள இளைஞர்கள் அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க வழிவகை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் ஆள்சேர்ப்பு போன்ற சிக்கலான பணிகளில் இருந்து மாநில பல்கலைக்கழகங்களை விடுவித்து அவை முக்கியமான பணியான கற்பித்தலின் கவனம் செலுத்தவும் வழிவகை செய்யப்படும் என்றும் இந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த வியாழக்கிழமை சட்ட மசோதா வந்து பேரவையில் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் 22, அதாவது தமிழகத்தில் 22 மாநில பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது. அந்த 22 மாநில பல்கலைக்கழகத்திலையும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி பணியிடங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து ஆள்சேர்ப்பு முறை டிஎன்பிஎஸ்சி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேகன்சிஸை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதனால் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 கேட்டகரியில் தான் இருக்குது. அந்த குரூப் 4 கேட்டகரிக்குள்ளே இதை கொண்டு வந்து வரக்கூடிய ஆண்டில், அதாவது 2026லேருந்தே பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் இந்த பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எல்லாமே வந்து குரூப் 4 மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸுக்கு வேகன்சிஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்துட்டுருக்கும். இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 காலி பணியிடங்கள் மட்டும்தான் அறிவிச்சிருந்தாங்க. அடுத்த வருடத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வேகன்சிஸ் எல்லாமே இந்த மாதிரி, அதாவது பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள், அதாவது 1-2 இல்லை, மொத்தம் 22 மாநில பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.